மாதம் கோவில்ல கட்டணம் வசூலிக்க கூடாது. என்ன தரிசன கட்டணம் இலவசமா இருக்கணும். கேரளா கவர்மெண்ட் இருக்கு. கேரளாவில் கோயிலுக்கு போறோம், நம்ம எல்லாரும் போறோம். அங்க ஏதாவது கட்டணம் வசூலிக்கிறாங்களா? ஒவ்வொன்றுக்கும் இந்த அரசாங்கம் சொல்லுது அந்த மாநிலத்தை அப்படி இந்த மாநிலம் அதோட நாங்கள் சிறப்பாக பண்ணணும். இப்ப கேரளாவில் ஏன் பின்பற்றக்கூடாது? கேரளா பின்பற்றி ஏன் அந்த கட்டணத்தை ரத்து பண்ணணும்? இந்த கட்டணத்தை வசூல் பண்ணி என்ன பண்ண போறாங்க? கோயிலுக்கும் பயன்படுத்துறது இல்லை. அப்ப இந்த கட்டணம் வசூலே கூடாது. இப்ப திடீர்னு என்ன சொல்லிக்கிறாங்க? பிரேக் தரிசனம்னு சொல்றாங்க. முதல்ல சமயபுரம் கோயில சொன்னாங்க பிரேக் தரிசனம். நம்ம பெடிஷன் கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்தோம், முடிவு எடுக்காம வச்சிருக்காங்க. அதே போல திருச்செந்தூர் கோயில இப்ப பிரேக் தரிசனம் 3 மணிக்கு எப்படி சொல்றாங்க. இந்த பிரேக் தரிசனம் என்பது அடாவடியான கொள்ளை. என்ன அப்ப பணக்காரங்க மட்டும்தான் கோயில போய் சாமி கும்பிட முடியுமா? ஏழைகள் கும்பிட முடியாதா? இந்த நிலையை அரசாங்கம் பணக்காரனுக்கு ஒரு விதமாகவும் ஏழைக்கு ஒரு கோயில்ல போய் பார்க்க கூடாது, வேற எதாவது பார்க்கலாம். கோவில் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி கட்டண தரிசனம் என்பது கூடவே கூடாது. இவங்க எப்போ சமயம் பார்க்கலாம், அங்க என்ன விழா வரும், அந்த விழாவில் போய் பணத்தை வசூல் பண்ணலாமா? இந்த விழா பண்ணா இது ரொம்ப அடாவடித்தனமான ஒரு விஷயம் ஆகுது. இது எல்லாமே இந்து மதத்துக்கு எதிரானது, இந்து மத பக்தர்களை புண்படுத்தக்கூடிய விஷயம். கட்டணமே இருக்கக்கூடாது, எந்த இதுக்கு கட்டணம் இருக்கக்கூடாது. தரிசனம் பொதுவா இருக்கணும் மக்களுக்கு. அந்த இளையராஜாவுக்கு பாராட்டு இடத்ததை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அவங்கள விளம்பரமா என்ன கொடுத்துருக்குறாங்க? விளம்பரத்துல எல்லா பத்திரிகையும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அரசு பணத்தை செலவழிச்சு விளம்பரம் கொடுத்துட்டு இவங்க காட்டுற மாதிரி தலை காட்டுறாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம், நம்ம எல்லாம் பண்ண. ஆனா இது ஒரு ஒருதலை பட்சமா அரசாங்கத்து பணத்தை அப்படி எடுத்து செலவு பண்றாங்க. அதை நம்ம கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே முஸ்லீம் கிறிஸ்தவர்களா என்ன நினைக்கிறாங்க அப்படி சொன்னா, நம்முடைய ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் கூட இந்த அரசாங்கமானது ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கான அரசாங்கம், அதனால நாமும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு சார்பா செயல்படணும் அப்படின்னு ஒரு தவறான சிந்தனை இந்த அதிகாரிகள் மத்தியில பரவி இருக்குது. இந்துக்கள் மேல எல்லா பக்கமும் பொய் வழக்கு போட்டுட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்துல முஸ்லீம்கள் மேல எந்த வழக்குமே போட மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம்களை இந்து மதத்தை தவறா பேசுறா கூட இந்துக்கெல்லாம் நாளையே கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு அம்மா பேசுறாங்க மேலப்பாளையத்துல. அவங்களுக்கு மேல கேஸ் கொடுத்தோம், ஒரு வழக்கு கூட கிடையாது. ஆனா இந்துக்கள் ஏதாவது ஒரு விஷயம் போட்டா அல்லது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு போட்டா உடனே கேஸ் போடுறாங்க. சைபர் கிரைம் நம்ம பயன்படுத்துறாங்க. இப்ப இதற்காக ஒரு தனி ஒரு துறையை அமைச்சிருக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம். இந்த இந்துக்கள் ஏதாவது ஒரு பதிவு போட்டாலோ அதை பதிவு ஃபார்வர்ட் பண்ணா கூட, பதிவு போடல, பதிவு ஃபார்வர்ட் பண்ணா கூட வழக்கு போடுறாங்க. இது ஒரு மோசமான ஒரு ராஜ்யமா இருக்கு. அதே போல இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஸ்டாலினை திருப்திப்படுத்தணும்னா முஸ்லீம் விட்டுறணும், இந்துக்கள் மேல வழக்கு போடணும், அப்பதான் ஸ்டாலின் நமக்கு அடுத்த பதவி பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நியமிக்கிறாங்க. இந்த அரசாங்கமானது இந்த காவல்துறையை தவறாக பயன்படுத்துறாங்க. என்ன காவல்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி இந்துக்களோட பொய் வழக்கு நிறைய போட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்காம அவங்கள வழக்கு போடுறாங்க. இப்படி தொடர்ந்து நடக்குது. அதே போல இந்த அரசாங்கம் ஒரு சர்வாதிகார முறையில ஜனநாயகத்தெல்லாம் புறக்கணிச்சு செய்றாங்க. இப்ப டிஜிபி நியமிச்சிருக்கணும், ஆனா டிஜிபி நியமனத்தை பண்ணல. பொறுப்பு டிஜிபியா வெங்கடராமன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஏன் நீ பொறுப்பு நியமிச்சிருக்கிற, நீ இருக்கிற தேர்ந்தெடுத்து உனக்கு பிடிச்சவனே போட்டுக்கான்னு சொல்லுது. ஆனா அதை கூட சொல்லாம இப்போ இவங்க இந்த ஆட்சியானது ஒரு தவறான முறையில நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த அதிகாரிகள் மனப்பான்மை மறதனால பல இடங்கள்ல இந்துக்களுக்கு விரோதமான போக்கு நடைபெறுது. இது ஒரு பொதுவான விஷயமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுல இப்படி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, குறிப்பா நம்ம குடியாத்தம் பகுதியில என்ன என்எஸ்கே நகர் பகுதி, அங்க இருந்த கோயில அந்த இடத்த அகற்றிட்டு உங்களுக்கு வேற இடம் தர்றா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க, ஆனா கோவிலுக்கு மட்டும் இடம் கொடுக்கல. இது ஒரு ஒருதலைப்பட்சமான போக்கு. இந்த கோயிலை அகற்றும் போதே ஒரு இடம் தரேன்னு சொன்னாங்க, அந்த இடத்தை கொடுத்துருக்கணும். ஆனா என்எஸ்கே நகர்ல கொடுக்கவே இல்லை. இது ஒரு தவறான விஷயம். இதை மாத்திக்கிட்டு என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றணும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி இடம் கொடுத்தனோ அதே மாதிரி கோவிலுக்கு இடம் கொடுக்கணும். அதே போல இந்த 500 ஆண்டு பழமையான வரதா பெருமாள் கோவில் 2 வருடமாகி தற்போது வரை கட்டி முடிக்கல. 500 ஆண்டு பழமையானது. அந்த இவர் மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, பழமையான கோயில் எல்லாம் எடுத்துக்கணும், அதை
தொல்லியல் துறையில கொடுக்கணும், தொல்லியல் கொடுத்தா அதெல்லாம் பழமையை காப்பாற்றணும், 100 வருஷத்துக்கு மேல அந்த கூட பழமையானது அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த அரசாங்கம் மதிப்பதே இல்லை. பொதுவா கோயிலை காப்பாற்றணும், கோவில் நிலத்தை வந்து வேற எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. ஆனா எந்த ஜட்ஜ்மெண்ட்டே இவங்க கடைபிடிக்கிறது. இப்ப சமீபத்தில் பாருங்க, ஒரு மண்டபம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிடுது, மண்டபம் கட்டுறதுக்கு உன் வேலை இல்லை, மண்டபம் கட்டுறதுக்கு உன் வேலை இல்லை, அதனால அதை ரத்து பண்ணணும், ரத்து பண்ணிட்டாங்க. அந்த கோவில் பணத்தை கோவில் காரியங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படி சொன்னா அந்த மாதிரி பயன்படுத்துறதே இல்லை. அதை வந்து வேற செலவுகளுக்காக எடுக்கிறதுக்காகவும் ஊழலுக்காகவும் பயன்படுத்துறதுக்காக திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. இது வந்து இந்துக்களுக்கு பெருத்த அவமானமா இருக்கு. அதே போல இந்த குடியாத்த ஒன்றியத்துல ஜிட்டப்பள்ளி கிராமத்துல இந்துக்கள் வந்து நிறைய பொய்வு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க போடுறாங்க. ஒரு கிராமத்துல உள்ள மக்கள் மீது இவ்வளவு வழக்கு போடுறது ரொம்ப காவல்துறை ஏன் செய்யறாங்க? இது ரொம்ப ரொம்ப தவறானது. இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி பெருநாமட்டில் ஏடி காலனி பகுதியில் கோவில் நிர்வாகத்தை கிறிஸ்தவம் கொடுத்துட்டாங்க. இது எப்படி பாருங்க, பாரிகையில வந்து கோயிலை பூட்டி சாவி கொடுத்துருக்குறாங்க. பாரிகையில எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா நிர்வாகம் அவங்க பண்றாங்க ரொம்ப காலமா. அந்த ஊர் நம்ம இந்து கோயில் நிர்வாகத்தை எல்லாம் கிறிஸ்தவ கோயில் இருக்குது, இதை மாற்றி இந்து கோயில் நிர்வாகத்தை இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும். அந்த சாவியை கூட என்ன பண்ண ஒன்றும் இவங்களே அரசாங்க அதிகாரிலே வச்சிருந்துக்கணும். அது இல்லாம போய் இந்த சர்ச்சுக்காரங்கள்ட்ட போய் இந்த சாவி கொடுக்கறது எவ்வளவு ஒரு தப்பான முட்டாள்தனமான செயல். அதே போல இந்த நம்ம ஊர்வலம் நடத்தினா விநாயகர் உள்ளமா கட்டுப்பாடு, திருவிழா நடத்தினா கட்டுப்பாடு, அங்க குழா கட்டாத இங்க குழா கட்டாத. ஆனா மசூதியில குழா கட்டி பண்றான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் பத்தி கவலைப்படுறதே கிடையாது அவங்க. ஆனா இந்துக்கள், அப்பாவி இந்துக்கள் ஒரு வேறுமறையா கிராமத்து மக்கள் பண்ணா அவங்கள ரொம்ப தொல்லை பண்றது, இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த குடியாத்த ஒன்றியத்துல மீனூர் மலை பிரசித்தி விகடாசல கோயில் இருக்கு, அதுக்கு கட்டணம் போடுறாங்க. புரட்டாசி மாசம் பிறந்து வச்சு கட்டணம். இந்த கட்டண வசூலையே கூட நம்ம இந்து மணி சார்பா வருஷம் போராடுறோம். இந்த கட்டண வசூல் என்பது ஒரு கொள்ளை அடிக்கிறது ஒரு விஷயம். சாமி கும்பிட்றதுக்கு எப்படி கட்டணம் கேட்கலாமா? சர்ச்சில் கட்டணம் கேட்கிறானா, வசூலில் கட்டணம் இருக்கிறானா, அங்க போய் ஏதாவது சொல்ல முடியுதா கட்டணம் வாங்கன்னு? ஆனா இந்து கோயில்ல இந்த மாதிரி கட்டண வசூல் என்பது ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் அரசாங்கம் அதிகாரிகள் சேர்ந்து செய்யறாங்க. அதனால இதை நிறுத்தணும், கட்டண வசூலை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.